சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். 40 டிகிரி செல்சியஸ் வெயிலுக்கு ஐரோப்பாவில் உள்ள சாலைகள் உருக்கி வரும் நிலையில் இந்திய சாலைகள் எவ்வாறு அதீத வெயிலுக்கு தாக்குப்பிடிக்கின்றன என்பது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் வினோதினி. வணக்கம் நேயர்களே. ஐரோப்பால இப்ப பயங்கரமா வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அங்க 40 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துக்கே அங்க இருக்கக்கூடிய தார் சாலைகள்லாம் பயங்கரமா உருகிக்கிட்டு இருக்கு. ஆனா அது எப்படி நம்ம ஊர்ல போடக்கூடிய தார் சாலைகள் மட்டும் எவ்வளோ வெயில் அடிச்சாலும் தாங்குது, எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறாண்டா இவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊர் தார் சாலைகள்லாம் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சாலைகளுக்கும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சாலைகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்த்துடலாம். ஐரோப்பிய கண்டத்துல கடந்த ஜூன் மாத இறுதியிலிருந்தே வெப்பமானது பயங்கரமா வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கு. அதீத வெப்ப அலையானது அங்க நிலவிக்கிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஐரோப்பா கண்டத்துல இருக்கக்கூடிய ஜெர்மனி, பிரான்ஸ், போலந்து மாதிரியான நாடுகள்ல ஒரு 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக தான் வெப்பம் பதிவாயிட்டு இருக்கு. நம்ம இப்போ திரையில் பார்க்கும்போதே தெரியும், ஜெர்மனிலாம் 41.7 டிகிரி செல்சியஸ் வெப்பமும், போலந்தில் 40.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம், பிரான்ஸில் 43.8 டிகிரி செல்சியஸ், செக் குடியரசில் 40.5 டிகிரி செல்சியஸ், அதே போல் ஹங்கேரியில் 40.7 டிகிரி செல்சியஸ், ஸ்பெயினுக்கு போனோம் அப்படின்னா அங்கே 42.7 டிகிரி செல்சியஸ். அப்போ நம்ம இங்கே பார்க்குறப்ப கிட்டத்தட்ட எல்லாமே 40 டிகிரி செல்சியஸுக்கு மேலே தான் வெப்பம் பதிவாகுது. ஒரு 38 தாண்டிருச்சு அப்படின்னாலே நம்ம ஃபாரன் ஹீட்ல சொல்லும்போது அதை 100 டிகிரி ஃபாரன் ஹீட்டுக்கு அதிகமாக தான் அது பதிவாகும். ஆக சதமடித்தது வெயில் இத்தனை இடங்கள்ல. அங்க பெரும்பாலான இடங்கள் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல இதுதான், பெரும்பாலான நாடுகள்ல இதுதான் நிலைமை. அதுலயும் குறிப்பா லண்டன்ல கூட, இங்கிலாந்துல கூட சாதாரணமாகவே ஒரு கிட்டத்தட்ட 100 டிகிரி ஃபாரன் ஹீட் அளவுக்கு வெயில் பதிவாயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இங்க இவ்வளோ வெயில் பதிவாகிறதால கடந்த ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து இந்த வெப்ப அலையால ஐரோப்பிய கண்டத்துல உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையானது 2000 கடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகர தகவலும் வெளியாயிருக்கு. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய தண்டவாளங்களா இருக்கட்டும், இரும்பு தண்டவாளங்கள்லாம் அப்படியே விரிவடைதான் வெப்பத்தினால. அதே போல அங்க இருக்கக்கூடிய சாலைகள் பயங்கரமா சேதமாகுது, கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்படுது. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டுமே ஐரோப்பிய கண்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள்ல தான் வெயில் உச்சபட்சமா இருக்கும். ஆனா இப்ப அது ஜூன் மாசத்திலே தொடங்கி இருக்கு. அப்படிங்கிறப்ப காலநிலை மாற்றம் எந்த அளவுக்கு தீவிரமாயிருக்கு அப்படிங்கிறத தான் இது உணர்த்துறதா நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா அங்கெல்லாம் பகல் நேரத்துல வெயில் அடிக்கிறது சரி, ஆனா இரவு நேரங்கள்லையும் கூட அந்த வெப்பமானது அதே அளவுக்கு இருக்கிறதால தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான உடல் உபாதைகளுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த இதில் பார்க்க போகிறது இந்திய சாலைகள் எப்படி எவ்வளோ வெயில் அடித்தாலும் உருகாமல் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போது நீங்கள் போயிட்டுருக்கீங்க, வெளியில் போகிறீங்க, சென்னையோ மதுரையோ ஒரு 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயில் அடிக்குது அப்படின்னு வச்சுப்போம். வெளியில் போயிடுவோம். ஆனால் அந்த 40 டிகிரி செல்சியஸில் உங்களால் தார் ரோட்டில் நடக்க முடியுமா? தார் சாலையில் வெறும் காலில் நடக்க முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா தார் சாலைகள் அப்படிங்கிறது இப்போ காற்றில் ஒரு 30-40 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னா அது தார் சாலைகள் எவ்வளோ அளவுக்கு உள்வாங்கும்னா ஒரு 60-70 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவானா எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும் அந்த அளவுக்கு உள்வாங்கி வச்சுக்கும். ஏன் அப்படின்னா தார் கருமை நிறத்தில் இருக்கும். இயல்பாவே கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படியே முழுமையா சூரிய ஒளியை உள்வாங்கக்கூடியது. ஆக அப்படிப்பட்ட தார் சாலைகள் சாதாரணமா நம்ம வெளியில இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை விட அதிக அளவிலான வெப்பம் பதிவாகி கொதிக்கும். அதை தான் நம்மளுக்கு பிரதிபலிக்கும். வெறுங்காலெல்லாம் நம்மளால நடக்க முடியாது. ஆக இதுல அந்த தார் அப்படின்னு பார்க்குறப்போ அது பிட்டுமன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு பெட்ரோலிய பொருள், கச்சா எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு கழிவு பொருள் தான் பிட்டுமன் அப்படிங்கிறது. கச்சா எண்ணெய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு பெரிய உலையில அந்த கச்சா எண்ணெயை ஊற்றி ஒரு 400 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கொதிக்க வைப்பாங்க. எதுக்கு கொதிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது அதில் நூற்றுக்கணக்கான ஹைட்ரோ கார்பன்கள் இருக்கு. அப்படி அதை கொதிக்க வைக்கும் போது அது பக்கத்திலே ஒரு காய்ச்சி வடித்தல் கோபுரம் அப்படின்னு ஒன்று இருக்கும், டிஸ்டிலேஷன் டவர். அதில் தனித்தனியாக சேகரிக்கப்படும். இந்த கச்சா எண்ணெய் கொதிச்சு எளிதில் ஆவியாகக்கூடிய பொருட்கள்லாம் உச்சியில் போய் எல்பிஜியாக சேகரிக்கப்படும். எல்பிஜி அப்படின்னா லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். நம்ம வீட்டில் சிலிண்டருக்குலாம் பயன்படுத்துகிறோம்ல, அந்த எரிவாயு கோபுரத்தோட உச்சியில் சேகரிக்கப்படும். அதுக்கப்புறம் நாஃப்தான்னு சொல்லுவாங்க,
பெட்ரோல் இருக்கு, பெட்ரோல் சேகரிக்கப்படும். அதுக்கு அடுத்து வந்து நாஃப்தான் ஒன்று இருக்கு. அந்த நாஃப்தா மூலமா தான் வந்து பிளாஸ்டிக், அப்புறம் ஃபோன் கவர் இதெல்லாம் கூட தயாரிக்க பயன்படுத்தப்படுது. அடுத்து பாரஃபின் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பாரஃபின் அப்படின்னா கெராசின், மண்ணெண்ணெய், அதோட ரிஃபைன்டு வெர்ஷன் தான். நல்ல சுத்திகரிக்கப்பட்ட பாரஃபின் தான் வந்து விமானங்கள் எல்லாம் எரிபொருளாக பயன்படுத்தப்படுது. அதே போல் டீசல் பிரிக்கப்படும். அடுத்த அந்த கோபுரத்திலே அடுத்த நிலையில் டீசல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கனரக வாகனங்கள் இல்லை பெரிய பெரிய கப்பல்கள், தொழிற்சாலைகள்லாம் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் வந்து அடுத்து சேகரிக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த கோபுரத்துடைய கடைசி வரிசையில் இருக்கக்கூடியது தான் இந்த பிட்டுமன். இந்த பிட்டுமன் வந்து இயல்பாகவே அவ்வளவு எளிதாக ஆவியாகாது. அடியிலே வந்து கெட்டியாக அப்படியே தேங்கி நிற்கும் அந்த கோபுரத்தோட அடியிலேயே. ஸோ அப்படிப்பட்ட பிட்டுமன் தான் வந்து ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். அதனால தான் வந்து இப்போது ஜல்லிக்கற்கள் எல்லாம் அந்த தாரை ஊற்றும் போது அவ்வளோ கெட்டியாக பிடிச்சிக்குது. ஒட்டும் தன்மை கொண்டது, பிசுபிசுப்பாக இருக்கும், அப்படி பிடிச்சிக்குது. ஆக அந்த அடியில் அந்த டிஸ்டில்லேஷன், காய்ச்சி பிடித்தல் கோபுரத்தில் அடியில் சேகரிக்கப்படக்கூடிய அந்த கச்சா எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய பெட்ரோலிய பொருளான அந்த பிட்டுமனை தான் நம்ம தார் ரோட்டில் வந்து தாரா ஊற்றி நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போது குளிர் பிரதேசங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா VG10 அப்படிங்கிற அளவு கொண்ட அந்த பிட்டுமனை பயன்படுத்துவாங்க. வெப்பமான பிரதேசங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த VG30-40 அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய பிட்டுமனை பயன்படுத்துவாங்க. இப்போது ஏன் அப்படின்னா, இப்போ குளிர் பிரதேசங்கள் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு VG30-40 அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய பிட்டுமனை பயன்படுத்தினா என்னாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி VG அப்படின்னா விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க. V ஃபார் விஸ்காசிட்டி, Gனா கிரேடு. விஸ்காசிட்டி அப்படின்னா ஒரு திரவ பொருளுடைய அடர்த்தி இல்லைன்னா பாயும் தன்மை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தண்ணிக்கு வந்து ஈஸியாக பாஞ்சோடும், அடர்த்தி கம்மி. ஆனால் இதுவே வந்து தேன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தேனால் அவ்வளோ எளிதாக பாய்ந்தோட முடியாது, மெதுவாக போகும். ஆக அதுக்கு அடர்த்தி அதிகம். அப்போ தேனுடைய விஸ்காசிட்டி அதிகம் அப்படின்னு பார்க்குறோம்ல, அதுதான் அடர்த்தி. அந்த திரவ பொருளுடைய அடர்த்தியை தான் வந்து V ஃபார் விஸ்காசிட்டி அண்ட் G ஃபார் கிரேட். ஸோ VG10 அப்படிங்கிற அளவுடைய பிட்டுமனை தான், அந்த அளவுக்கு அடர்த்தி கம்மியாக இருக்கக்கூடிய பிட்டுமனை தான் வந்து குளிர் பிரதேசங்களில் பயன்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா, அடர்த்தி அதிகமாக இருக்கிறத பயன்படுத்தணும்னு வைங்க. குளிர் பிரதேசங்கள் எல்லாம் ஏற்கனவே வந்து பயங்கரமான கடும் குளிரில் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இமயமலை பகுதிகளாக இருக்கட்டும், இல்லை வெளிநாடுகளில் எங்கெங்கெல்லாம் பனியாக இருக்குமோ அந்த இடங்கள்லாம் இந்த VG10 அளவுடைய இது பிட்டுமனை தான் வந்து தார் சாலையில் பயன்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னா, இப்படி அடர்த்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கேயும் குளிர் அதிகமாக இருக்கும், அடர்த்தியும் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப ரொம்ப இறுக ஆரம்பிச்சிடும் அந்த தார். ஒன்றும் இல்லை, தண்ணி வந்து ரொம்ப குளிராக இருக்கிற இடத்துல வந்து கெட்டியாயிடும், ஐஸ் கட்டி ஆகிடும். அதே போல் தேங்காய் எண்ணெயும் கெட்டி ஆகுதுல, அதே மாதிரி அடர்த்தி அதிகமாக இருக்க பொருள் குளிரில் வந்து இன்னும் அதிகமாக கெட்டியாகும். அப்படி கெட்டியாகுது அப்படிங்கிறப்போ இப்போ வண்டியெல்லாம் போகுது அப்படின்னா அப்படியே கண்ணாடி மாதிரி தார் ரோடு வந்து உடைய ஆரம்பிச்சிடும், நொறுங்க ஆரம்பிச்சிடும், விரிசல் விட்டுரும். ஸோ குளிர் பிரதேசங்களில் நமக்கு அடர்த்தி அதிகம் தேவை இருக்கக்கூடிய பிட்டுமன் தேவையில்லை. அடர்த்தி கம்மியாக இருக்க பிட்டுமனை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வெப்பமான பிரதேசங்களில் அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய பிட்டுமனை பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா, அங்கே போய் நீங்கள் வந்து அடர்த்தி குறைவாக இருக்கக்கூடிய பிட்டுமனை வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா வெயிலுக்கு வந்து இலக்கும் தன்மை கொண்டது. இது குளிருக்கு இருக்கும் தன்மை கொண்டது, வெயிலுக்கு இலக்கும் தன்மை கொண்டது. அதாவது இலக்கிறது அப்படின்னா இலகுவாக்குறது, அந்த இலகுவாக்கக்கூடிய தன்மை கொண்டது. அப்போது நீங்கள் ஏற்கனவே ஒரு VG10லாம் வந்து கம்மியான பிட்டுமன்னு பார்த்தோமா, கம்மியான அடர்த்தி கொண்டதாக இருக்குது. அது வந்து வெயிலில் பட்டுச்சு அப்படின்னா இன்னும் உருகி அப்படியே தண்ணி மாதிரி தார் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல எல்லாம் நமக்கு வந்து கம்மியான அடர்த்தி கொண்ட பிட்டுமன் தேவைப்படாது, அதிகமான அடர்த்தி கொண்ட பிட்டுமன் தான் பயன்படுத்தணும். ஆக இந்தியாவில் இப்படி தான் பயன்படுத்தப்பட்டு வருது. அதே போல் டயர் கழிவுகள், டயருக்கு வந்து இயல்பாகவே அதிக அளவிலான சூரிய வெப்பத்தை, வெயில தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. அப்போ அந்த டயர்களை வந்து மறுசுழற்சி செஞ்சு சாலைகளில் பயன்படுத்துவாங்க. அப்போ வலிமையான சாலை அமையும். அதே போல அது நீண்ட நாட்களுக்கு உழைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் நம்ம நாட்டில் தார் சாலை உருகாமல் இருக்கிறதுக்காக என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சாலைகள் ஏன் உருகுது அப்படின்னா, இயல்பாகவே ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே குளிர் பிரதேசங்கள். அப்படிங்கிறப்போ அங்கே வந்து அடர்த்தி குறைவான பிட்டுமண்ணை தான் வந்து அங்கே சாலைகளில் பயன்படுத்தியிருப்பாங்க. அவங்க என்ன கனவா கண்டிருப்பாங்க, இந்த நமக்கு இந்த இந்தியாவில் மாதிரி இங்கே இருக்க மாதிரி அதிகமான வெப்பம் வந்து அங்கே பதிவாகும்னு அவங்களுக்கு தெரியாது முன்னாடியே. ஸோ அடர்த்தி கம்மியாக இருக்கக்கூடிய பிட்டுமன் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தார் சாலை அப்படியே வெயில் அடிக்க உருகுது. அது அதிசயம் கிடையாது, அது இயல்பே அதுதான், உருகுது. அப்படிங்கிறப்போ அதை தான் வந்து அங்கே
சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்படுது, தண்டவாளங்கள்லாம் விரிவடையுது அப்படிங்கிறப்ப மக்கள் இதனால தான் வந்து அங்கே ஒரு குறையா சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தொழில்நுட்பத்தை வந்து மேம்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. இந்திய சாலை முறையை ஐரோப்பா பின்பற்றலாமா அப்படின்னு பார்த்தா முடியாது. ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு ஓகே தார் சாலைகள்லாம் உருகுது, ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது. ஆனால் இது வந்து இந்தியாவில் இருக்க மாதிரியே ஒரு அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய தார் சாலையை போடுறாங்க அப்படின்னா அடுத்து வந்து அவங்களுக்கு குளிர்காலம் வருது அப்படிங்கிறப்போ இன்னும் அந்த தார் வந்து இறுக ஆரம்பிச்சிடும். அப்போது சாலைகள் எளிதாக சேதமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக 2 காலத்துக்கும் ஏற்ற மாதிரி ஏதாவது புது தொழில்நுட்பம் இருந்தால் அதைத்தான் வந்து அவங்க பயன்படுத்த முடியும். ஆக இது மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவமனைகள் எல்லாம் கூட சொல்கிறாங்க, வெயில்னால அதீத வெயில்னால மருத்துவ உபகரணங்கள்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆக காலநிலை மாற்றம் எப்படி வந்து நம்ம உலக நாடுகளை உள்கட்டமைப்பை மாத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்கூடா பார்க்குறோம். ஆக காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது அப்படிங்கிறப்போ உலக நாடுகள் அதை கருத்தில் கொண்டு மக்களுடைய நலனுக்காக ஒட்டுமொத்த உள்கட்டமைப்பையுமே மாற்றணும், மறுசீரமைப்பு செய்யணும் அப்படிங்கிறத தான் இது உணர்த்துது. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.